எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் கோயில் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் திருவாய்மொழி பகுதியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் நம்மாழ்வார் கோவில் திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 2வது பதிகத்தில் 11வது பாட்டு. என்னோட பிரபந்த சீரியல் நம்பர் 3358. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. முகில்வண்ணன் அடி அடைந்து அருள் சூடி துய்ந்தவன் மொய்ப்புணல் பொருநல் துகில்வண்ணத்து தூநீர் சேர்ப்பான் வன்பொழில் சூழ் வன்குருகூர் சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை 1010 வல்லார் முகில்வண்ண வானத்து எமையவர் சூழ இருப்பர் பேரின்ப பெருவெள்ளத்தே. இது பாட்டு. இந்த பாட்டில் முதல்ல சொல்கிறேன். முகில்வண்ணன்றது நீங்கள் 2-3 இடத்துல வந்திருக்கு. முகில்வண்ணன்றது மேகத்துடைய நிறத்தை உடைய அந்த மேகத்துடைய வண்ணத்தை உடையவனேன்னு அர்த்தம். கருப்பு மகாவிஷ்ணு கருப்பு இல்லையா, அதனால மேகம் போன்ற கரிய நிறத்தை உடையவனே. அடி அடைந்து முகில்வண்ணன் அடி அடைந்து அவனுடைய திருவடிகளை சேர்த்து அருள் சூடி அவனுடைய அருளை நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினச்சி அதை தலைமையில ஏற்று திருவடிகளை அவனுடைய திருவடிகளை நம்ம தலைமையில வச்சுட்டு துய்த்தவன்னா அதனால் மகிழ்ந்தவன் அர்த்தம். அதை வாக்கியப்பட்டு விருப்பப்பட்டு ஏற்றுக்கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். துய்த்தவன் மொய்னா நிறைந்த மொய்க்கின்ற நம்ம ஈ மொய்க்கிறது, எறும்பு மொய்க்கிறதுன்ற அந்த மொய் புனல் குளிர்ந்த குளிர்ந்த மொய்ப்புனல். அதில் வருது பாருங்க, என்ன கொடுத்துருக்கான். துடி வைத்தவன் மொய்ப்புனல் பொருநல்ன்றது தமிழ் பணியோட ஒரு பேர். பொருநல்ன்றது அதுதான் இங்கே சொல்ற. மொய்ப்புனல் பொருநல் நீர் சேர்ப்போம்னா அது அந்த பொருநல் இருக்கு, அந்த தாமிரபரணி ஆறு, அது சொல்றாரு இந்த இடத்துல. மொய்ப்புனல்ன்றது நிறைந்த குளிர்ந்த தாமிரபரணி ஆற்றின் பெயர். ஆற்றில் துகில்வண்ணன்னா துகில்ன்றது வெள்ளை. துகில்வண்ணன்னா வெள்ளை நிற ஆடையை அணிந்துள்ளப்போம். அவனுடைய வண்ணம் வெள்ளை கிடையாது. முகில்வண்ணன் சொல்லிட்டா இல்லையா, கருப்புன்னு. கருப்பு ரத்த கண்ணன் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரில் இருக்கார் இல்லையா, அதனால தாமிரபரணி ஆற்றங்கரை சொல்ற இந்த இடத்துல. குளிச்சு நேர்ந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் துகில்வண்ண வெள்ளை நிற ஆடை அணிந்துள்ள தூன்னா தூய்மையான நீர், தூய நீர். தூநீர்ன்றது ஒரு பாருங்க, அதுல தூநீர்ன்றது தூய நீர். சேர்ப்பன்னா அந்த 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 நீரை சேர்ந்தவன், அதுக்கு அதிபதியானவன், அந்த நீருக்கு அந்த ஆற்றங்கரையில் இருக்கவன்ற அர்த்தம். வன்பொழில் சூழ். அடுத்தது சேர்ப்பன். வன்பொழில் சூழ்னா வளமான, பொழில்னா சோலைகள், சூழ்னா சூழ்ந்த. வன்பொழில் சூழ் வன்குருகூர்ன்றது வனப்பு மிகுந்த ஆழ்வார் திருநகரி. அந்த ஊர் வனப்பு மிகுந்த ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற இந்த இடத்துல ஆழ்வார் திருநகரி. சடகோபன், வன்குருகூர் சடகோபன், ஆழ்வார் திருநகரி சேர்ந்த சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல். முகில்வண்ணன்றது தெரியலையா, மேகம் படித்தோம் முதல்ல, மேகத்தோடைய அந்த நிறத்தையோட முகில்வண்ணன் அடிமேல். முகில்வண்ணன் அடிமேல்னா அவனது பொற்பாதங்கள் மீது சொன்ன மாலை. அதாவது அவர் ஏற்று இந்த 10 பாடல் மேலே போச்சு இல்லையா, அந்த 10 பாடலில் சொல்றாரு. சொன்ன மாலை 10 பாடல்கள். அந்த மாலை, அந்த பாடல்களான மாலை 1000ல் இப்பத்தும் இந்த 10 பாடல்களையும் வல்லார்னா கற்று தெளிந்தவர்னு அர்த்தம். அதாவது வல்லார் முகில்வண்ணன் கைய மேகங்களை நிறுத்தியுடைய வானத்து இமையவர், அந்த அந்த வானுலகத்தை கரிய மேகங்கள் நிறைய நிறத்தை உடைய கண்ணனுடைய விண்ணுலகத்து தேவர்கள், வானுலகத்தில் இருக்கிற தேவர்கள், அது சொல்ற இந்த இடத்துல. முகில்வண்ண வானத்து இமையவர் சூழ்.
இமையவர் தான் தேவர்கள். விண்ணுலகில் வசிக்கின்ற தேவர்கள் சூழ்ந்திருக்க இருப்பர். யாரு? இந்த 10 பாட்டில் வல்லவர்கள் இருப்பர். அது மாதிரி நல்ல வசிப்பர். பேரின்ப பெருவெள்ளத்து. பேரின்ப பெருவெள்ளத்துன்றது பேரின்பன்றது செற்றின்பன்றது நம்ம சாதாரண பூலோகத்தில் நம்ம கிடைக்கிற இன்பங்கள்லாம் தான். பேரின்பன்றது மோட்சம் அடைந்து அந்த இன்பத்தில் திளைத்திருப்பார்களாம். பேரின்ப பெருவெள்ளத்தை, வெள்ளம் போல இருக்குமா அந்த இன்பம், அதை திளைத்திருப்பார்களாம். அருமையான பாட்டு இது. இந்த பாட்டுக்கு அர்த்தம் இதுதான். இதனோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, கரிய மழை நினைக்க உடையவன் திருவடியை அடைந்து அந்த அருளை தன் தலையில் சூடிக்கொண்டு அதனால் அடியார் மகிழ்ந்திருப்பதை கண்டு தானும் அதை அனுபவித்து மகிழ்பவன், நிறைய குளுமையான வற்றாத நீரை கொண்டுள்ள ஜீவநதியான தாமிரபரணி நதிக்கரையில் கோவில் கொண்டுள்ளவன், துகில்வண்ணன் சொல்றாங்க பாருங்க. அடுத்தது வெள்ளை நிற தூய்மையான ஆடையை அணிந்துள்ளவன், கோவில் கொண்டுள்ளவன். அதே தாமிரபரணி நதிக்கரையில் கோவில் கொண்டுள்ளவன், வெள்ளை நிற ஆடையை அணிந்துள்ளவன், வளமிக்க சோலை மிகுந்த. அதான் அடுத்தது என்னென்னா, முகில்வண்ணன் வானத்தை அமையர் சூழ். அடுத்து முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல் மாலை வன்குருகூர் சடகோமன் வருது இல்லையா, அதுதான் சொல்கிறேன் இந்த இடத்துல. வளமிக்க சோலையில் முழுந்த ஆழ்வார் திருநகரில் உள்ள நம்மாழ்வார் கரிய மேகத்தை நிறத்த அவனது திருவடிகளில் மீது பற்று வைத்து சொன்ன 1000 பாடல்கள் 10 பாடல்களையும் கற்று தெளிந்தவர்கள் கரிய மேகங்களுடைய விண்ணுலகமாகிய வைகுண்டத்தில், தேவர்களுடைய உலகமாகிய வைகுண்டத்தில் மோட்ச பதவியிலிருந்து நித்திய சூரியர்கள் புடை சூழ பேரின்ப பெருவெள்ளத்தை அமைந்திருப்பார்கள்ன்றதாக அர்த்தம். நாளைக்கு இருக்காது அநேகமா. இன்னொரு அந்த பையன் வந்துட்டான் ஊர்லேருந்து. அதனால் ஒரு 4 நாள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். மறுபடியும் அவன் தீபாவளி டைமில் ஊருக்கு போனான்னா அப்போ மகாபாரதம் ஆரம்பிக்கிறேன். இந்த 1 மாதம் கொஞ்சம் விட்டு தான் வரும். அப்புறம் சரியாயிடும். தேங்க்யூ.